இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நீங்கள் கேட்ட டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ராக் எத்தனை வயசு குழந்தைக்கு போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இது 1 வயசு 1.5 வயசு குழந்தைக்கு போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஃப்ராக் தைக்கிறதுக்கு 85 பாயிண்ட் துணி இருந்தால் போதும். இது எப்படி மடிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதை சொல்லித்தரேன். துணி எப்படி மடித்து போடணும், எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்றதை பற்றி கேட்டிருந்தாங்க. எண்பத்தஞ்சு பாயிண்ட் துணி இருக்குதுன்னா அதை என்ன பண்ணணும், இப்படி 2 கரபாகம் இருக்குதுல்ல, 2 கை பக்கமும் இந்த கரபாகத்தை 2த்தையும் இப்படி ஒன்றா மடிச்சுக்குங்க. வச்சுட்டு இன்னொரு மடிப்பு அப்படியே மடிக்கணும். இப்போ நமக்கு 4 மடிப்பு வந்துடும். இதில் பாடி சுற்றளவு இதை வச்சுக்கணும், இதை பாடி உயரமாக வச்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் உள்ள கவுனுக்கு நீங்கள் அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, அந்த கவுனில் இப்படி அளவு வச்சுக்கணும். இந்த ஹாம்கோல் சைட்லேருந்து இது வரைக்கும் இப்படி அளவிடுங்க. இப்போ இதில் 12 வருது, இதிலேருந்து இது வரைக்கும் 12 வருது. அப்போ என்ன பண்ணணும், அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சிங்கன்னா 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு கூட நம்ம என்ன பண்ணணும், 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் தையலுக்காக. இப்போ மடித்து போட்டிருக்கிறோம்ல, இப்போ 4 மடிப்பா. இப்போ இதிலேருந்து 6 + 1 7ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்பு சுற்றளவுக்கு. அடுத்தது உயரம் எடுக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பாடி வரைக்கும் மட்டும்தான் நம்ம உயரம் எடுக்கணும். 8 இன்ச்சு வருது. அப்போ 8 + 1 இன்ச்சு ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுவோம், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அரை இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு 8 + 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9 இன்ச்சுன்னு வச்சுக்கணும். இதிலேருந்து 9 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துடணும். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இதில் 3 சைடும் வெட்டு பாகமாக இருக்கும். இதில் ஒரு சைடு மட்டும் மடிப்பு பாகம் இருக்கும். மடிப்பு பாகத்தை நம்ம பக்கம் எப்பயுமே வச்சுக்கணும். இதில் இந்த மாதிரி இருந்ததுன்னா முன்கழுத்து பின்கழுத்து எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து இதோட கரெக்டாக வச்சு அப்படியே பேக் சைடாக மடிச்சிடணும். மடிச்சிட்டோம்னாக்கா முன்கழுத்து பின்கழுத்து நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குன்னும்போது 1.5 இன்ச்சு பக்க கழுத்து வச்சோம்னா போதும். முன்கழுத்தும் அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சோம்னா போதும், அது கரெக்டாக இருக்கும். பின்கழுத்துக்கு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு, அது நம்மளுடைய இஷ்டத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு பின்கழுத்து பெருசாக வச்சாலும் ஷோல்டர் வழுக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கழுத்து சின்னதாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அடுத்தது ஷோல்டர் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ தேவையான அளவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதை விட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து ஹாம்கோல் 4 இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாக்ஸ் போட்டு வளைவு போட்டு கட் பண்ணி வெட்டிக்க வேண்டியது தான். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் பாடி உயரம் போயிடுச்சு. மீதி உள்ள துணியை என்ன பண்ணணும், அப்படியே இப்படி 2ஆக மடித்து போடுங்க. மடித்து போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உயரம் இதிலேருந்து 10 + 2 12 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 12 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மடிப்பு இருக்குது இல்லை, இதை கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிட்டோம்னாக்கா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று வந்துடும். இது மாதிரி தான் அளவு எடுக்கணும். இதுதான் அளவு எடுக்கிற மெத்தடு. நம்ம வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க ஜாக்கெட் வெட்டி மிஷின் இல்லாமல் கையாலேயே தைச்சி ஜாக்கெட் தைக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாருமே லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். இதே போல் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக தைக்க கற்றுக்குங்க. முன்கழுத்து இறக்கமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முன்கழுத்து இறக்கமாக இருந்ததுன்னா ஒன்று இந்த இடத்துல இப்படி உள்பக்கமாக டாட் பிடிக்கலாம். வேணாம் இப்படி பிடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் மேலே வரும். அதே மாதிரி கழுத்து லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து டாட் பிடிச்சி இது வரைக்கும் இப்படி வரணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் செய்யணும். இந்த சைட்லேயும் இப்படி வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் டாட் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு முன்கழுத்து கொஞ்சம் தூக்கலாகவும் ஆகும். கழுத்து லூஸாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி டாட் பிடிச்சி முடிச்சிடலாம். பேக் நெக்கு பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்னா டிசைன் பண்ணுற நெக்காக இருந்தால் டிசைன் பண்ணி வேணால் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை டிசைன் வேண்டாம் எனக்கு இதிலையே நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். எப்படின்னா இந்த ஷோல்டரை பிரிச்சிடணும். ஷோல்டரை பிரிச்சுட்டு இந்த கழுத்து பீஸ் வச்சுருக்கிறோம்ல இந்த இடத்த எடுத்துருங்க. 2 சைட்லேயுமே எடுக்கணும். கையை ஃபுல்லும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த கீழே மடிச்சு வச்சுருக்கிறோம்ல இந்த இடத்த நம்ம இந்த பிரித்து விட்டுட்டு இந்த ஹைட்டை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து உள்ளார மடிச்சு வச்சிடணும். மடிச்சு வச்சுட்டு இந்த ஹைட்டை கொண்டு போகிறோம்ல அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஷோல்டரை கட் பண்ணணும். இங்கே ஷோல்டரை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இங்கே ஹாம்கோல்லையும் அதே அளவுக்கு இங்கே கட் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த கையை ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்துல கழுத்து பீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கழுத்து கொஞ்சம் மேலே நமக்கு ஏறி வந்துடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும். வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.